வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வித்யாஸ் குக்கிங் சேனல். நான் வித்யாலக்ஷ்மி. இன்றைக்கி உங்களுக்கு ஒரு ஸ்வீட் அண்ட் ஸ்பைஸியாக நாகப்பழம் லஸ்ஸி. நான் ஏற்கனவே லஸ்ஸி ரெசிபி, நாகப்பழம் லஸ்ஸி ரெசிபி போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஆனால் அது வேக வச்ச நாகப்பழத்தில் பண்ணது, இது வேக வைக்காமல் பண்ணுறது. நாகப்பழம், நாவல் பழம் இந்த மாதிரி தான் நம்ம சொல்லுவோம் இங்கே லோக்கலில். இன்னும் வேறு என்னென்ன பேர் இருக்குதுன்னு தெரியாது. இதுக்கு இந்தியன் ஜாவா ப்ளம்னு கூட சொல்கிறாங்க. இது நல்லா 2 முறை கழுவி எடுத்துட்டேன். இது வந்து ஒரு நல்ல ஷார்ப்பாக இருக்க நைஃபை வச்சு அந்த விதையை நீக்கிட்டு வெறும் சதை மட்டும் நறுக்கி எடுத்துக்கினேன். இந்த மாதிரி செஞ்சு எடுத்துக்கோங்க. நிறைய ரெசிபீஸ் பண்ணலாம். அடுத்து வந்து நான் சட்னி ரெசிபி கூட போஸ்ட் பண்ண போகிறேன். ஸோ அந்த வீடியோவும் பாருங்கள். ரொம்ப டேஸ்டியாக, ரொம்ப அருமையாக வந்தது. இப்போ பார்த்திங்கன்னா இந்த ரெசிபிக்கு நான் சர்க்கரை, உப்பு, சீரகம், இஞ்சி துருவி வச்சுருக்கேன், பச்சை மிளகா, நாகப்பழம் அதாவது நாவல் பழம், தயிர், நல்லா சில்டான தயிர் எடுத்திருக்கேன். ஸோ இப்போ என்ன பண்ணியிருக்கேன்னா, பச்சை மிளகா, இஞ்சி, சீரகம், சர்க்கரை, உப்பு, நாவல் பழம் ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து ஃபஸ்ட்டு இதை அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா விழுதாக அரைச்சி எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் சில்டான தயிர், நல்லா ஃப்ரெஷ்ஷான தயிர் எடுத்துக்கோங்க. புளிப்பு தயிர் எடுத்துக்காதீங்க. இன்கேஸ் டயபெட்டீஸாக இருந்தாக்கா உங்களுக்கு நாவல் பழம் ரொம்ப நல்லது. நீங்கள் சர்க்கரை சேர்க்காதீங்க. அப்படியே நாவல் பழம் இந்த மாதிரி இஞ்சி, சீரகம் அந்த மாதிரி சேர்த்து நீங்கள் பண்ணிக்கோங்க. இது லஸ்ஸின்ற தொட்டு நான் வந்து கொஞ்சம் சர்க்கரை சேர்க்குறேன். ஏன்னா லஸ்ஸிக்கு சர்க்கரை போட்டால் தான் நல்லாயிருக்கும். தயிரும் சேர்த்து அரைச்சிக்கினாங்க. கொஞ்சம் தேவைப்பட்ட தண்ணியும் ஊற்றி அரைச்சிக்கலாம். நல்லா திக்கான லஸ்ஸி ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு மேலே இன்னும் கொஞ்சம் தயிர் டெக்கரேஷன் பண்ணி அதுக்கு மேலே அந்த நாவல் பழம் சட்னி பண்ணேன் இல்லையா, அந்த சட்னியை வச்சு கொஞ்சம் கொத்தமல்லி தழை வச்சு நான் டெக்கரேஷன் பண்ணி நான் சர்வ் பண்ணியிருக்கேன். ரொம்ப டேஸ்டியாக இருந்தது. நீங்கள் எல்லோரும் ட்ரை பண்ணுங்கள். அந்த நாவல் பழம் சட்னி அடுத்த வீடியோ போஸ்ட் பண்ணுறேன் பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ ரெசிபி பார்த்து என்ஜாய் பண்ணிங்கன்னா மறக்காமல் என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட கமெண்ட்ஸ் போஸ்ட் பண்ணுங்கள், லைக் போஸ்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.